Sir, welcome to all. DT failure estimate year எப்படி போடுறது அப்படின்றது சொல்கிறேன். இப்போ கிரெடிட் நம்ம இப்போ இத்தனை நாளாக எப்படி டேக் பண்ணுறது எஸ்டிமேட்டில் பண்ணுறது அப்படின்னு டவுட் இருந்துச்சு இல்லைங்களா? இதுக்கு அப்போ ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க சென்னையில். ஓகே, இப்போ டிடி ஃபெயிலியர் இந்த சுச்சுவேஷனில் நிறையா இருக்கனால எப்படி இந்த எஸ்டிமேட் போடலாம் அப்படின்றது இஆர்பியில் சொல்கிறேன், கவனிச்சிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார், டிடி ஃபெயிலியருக்கு இப்போ டெவல்யூஷனை வந்து போடணும். இப்போ ஃப்ளோ சார்ட் வந்து இப்போ உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த எஸ்டிமேட் போடுறதுக்கு முன்னாடி டெவல்யூஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். டிடியை கொடுக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு டெவல்யூஷன் கிரியேட் பண்ணிக்கணும். அந்த நம்பரை நோட் பண்ணிக்கணும். அதனுடைய கிரெடிட் வேல்யூ எஸ்டிமேட் படி வந்து கிரெடிட் வேல்யூ வந்து நம்ம குறித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஆர்பியோட எஸ்டிமேட் வந்து நம்ம கேட்டகரி இம்ப்ரூவ்மெண்ட் கேட்டகரியில் கிரியேட் பண்ணி மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணணும். கிரெடிட்டை வந்து நம்ம போட்ட டெவல்யூஷன் நம்பரை மென்ஷன் பண்ணி அதில் வேல்யூ என்ட்ரி பண்ணி சேர்க்கணும். அப்புறம் சப்மிட் ஃபார் அப்ரூவல் அப்படின்றத சப்மிட் பண்ணணும். இப்போ இந்த எஸ்டிமேட் போடுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போட போகிற பேப்பரில் நீங்கள் டிஃபால்ட்டாக சாங்ஷன் வாங்கிடுவீங்க. இப்போ நம்ம இஆர்பியில் போடுறதுக்கு போலியோ கோடு தேவை இல்லைங்களா? இஆர்பி கோடு என்னன்றதை ஸ்டோரில் கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து 100 kV 22 kV டிடி வந்து டிடி ஃபெயிலியர் இதில் வாங்க போகிறோம், எஸ்ஹெச்சில் கொடுக்க போகிறோம். இப்போ இதனுடைய கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோருடைய கேட்டதில் 41 முடிகிற கோடு, கிரெடிட்டுக்கு 35 முடிகிற கோடு. இப்போ இந்த செக்ஷன் திருமலப்பாடி அப்படின்ற செக்ஷனுடைய ஒரு ஃபெயிலியர் இது. அதில் வந்து அந்த சாங்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலாக நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதனுடைய சாங்ஷன் நம்பரை தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வேல்யூ ஆஃப் கிரெடிட் மெட்டீரியல்ஸ் ஆஸ் பர் எஸ்டிமேட் என்னன்றதை குறித்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த எஸ்டிமேட்டோடைய செகண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இப்போ ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய லாஸ்ட் அமௌண்ட்டு 190, 150 அந்த இதை வந்து நான் குறித்து வச்சுருக்கேன். சாங்ஷன் காப்பியை நம்ம சேவ் பண்ணியிருக்கணும். சாங்ஷன் நம்பரு டேட் என்னன்றதை குறித்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா சாங்ஷன் காப்பியை கையில் வச்சுக்கோங்க. இதில் லேபர் வேல்யூ என்ன அப்படின்றதையும் குறித்து வச்சுக்கோங்க. இப்போ லேபர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15380 இதை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் சூப்பர்விஷன் சார்ஜஸ் 50% டிஃபால்ட்டாக இது அதோடைய வேல்யூ வச்சு அரே பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம தேவையான டீட்டெயில்ஸை குறித்து வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிமேட் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெவல்யூஷன் அப்படின்றது கிரியேட் பண்ணிக்கணும். இஆர்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிக்வெஷனாக இருந்தாலும் சரி, டெவல்யூஷனாக இருந்தாலும் சரி, ரிசர்வேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் போடக்கூடிய மூவ்மெண்ட் டைப்பை பொறுத்து தான் அது ரிக்வெஷனா டெவல்யூஷனா அப்படின்றது இஆர்பிக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மீட்டர் ரிசர்வேஷன் போடும்போது மூவ்மெண்ட் டைப்னு 241 போடுவீங்க. பேலன்ஸ் ஒர்க் ஆர்டர் எதுவும் மெட்டீரியல் வாங்குறதா இருந்தால் 261 போடுவீங்க இல்லையா. இப்போ டெவல்யூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ எஸ்டிமேட்டுக்கு 202 அப்படின்ற கேட்டகரி. நியூ எஸ்டிமேட்டுக்கு ரிக்வெஷன் வந்து கேட்டகரி வராது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதுலேயே ரிக்வெஷன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாங்ஷன் டீட்டெயில்ஸ் போடாமே ஜென்ரேட் ஆகிடும். இப்போ நியூ எஸ்டிமேட் வழியாக டெவல்யூஷன் மூவ்மெண்ட் டைப்பு 202 இதை பேஸ் பண்ணி ஒரு நம்ம டெவல்யூஷன் கிரியேட் பண்ணணும். அப்போ தான் நம்ம அதை வந்து எஸ்டிமேட்டில் காமிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக டெவல்யூஷன் போடுங்க. இப்போ ஒரு அந்த ஏரியாவோட யூசரில் போயிட்டேன். இதுக்கு டீ கோட் வந்து பார்த்தீங்கன்னா ZMP21 ரிசர்வேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு. அதுக்கு அந்த இதை நான் டீ கோடை போட்டதுக்கப்புறம் மூவ்மெண்ட் டைப் வந்து என்ன சொன்னேன், 202 அப்படின்றத போட்டுங்க. பிளான்ட் கோடு வந்து 2230 பெரம்பலூர் EDCக்கு போட்டு என்டர் தட்டுங்க. என்டர் தட்டிங்கன்னா குட் ரிசிப்ட் காஸ்ட் சென்டர் மாதிரி இல்லைங்களா. இதில் குட் ரிசிப்ட் மோஸ்ட்லி டிடி ஃபெயிலியருக்கு ஃபோர்மேன் அல்லது எல்ஐ போவாங்க. இப்போ நான் டெஸ்ட்டுக்கு ஃபோர்மேன் அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். காஸ்ட் சென்டர் வந்து 22ன்னு சொல்லி ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு இந்த திருமலப்பாடி செக்ஷனுடைய காஸ்ட் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா 22301481 போட்டோம்னா நம்ம டைப் பண்ணும் போதே காமிக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மெட்டீரியல்ஸ் வந்து செலக்ட் பண்ணோம். இப்போ நாம் ஸ்டோர்லேருந்து வாங்கின கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 kV 22 kVக்கு வந்து கோடு வந்து 41 முடிகிறது. இது நான் இப்போ ஜஸ்ட் வீடியோட லென்த்தை குறைக்கிறதுக்காண்டி ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணிக்கோங்க, போட்டு ஒரு என்டர் தட்டுங்க. தென் வந்து குவான்டிட்டியை நேரடியாக என்டர் பண்ணாமல் குவான்டிட்டின்ற பாக்ஸில் மவுஸை வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ஒரு என்டர் தட்டுங்க. ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் யூனிட் ஆஃப் என்ட்ரின்றது டிஃபால்ட்டாக நமக்கு ஒன்று தான். அன்லோடிங் பாயிண்ட் வந்து திருமலப்பாடின்ற செக்ஷனுடைய இதுன்றதுனால அதனால் ரெஃபரன்ஸ்க்கு அதை போட்டேன். ஐட்டம் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடி ஃபெயிலியர் டிடி ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு போட்டுட்டு அந்த எஸ்எஸ் உடைய நேமை போட்டுங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் லொக்கேஷன் என்ன பேஜ் அப்படின்றதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ண வேணாம். ஜஸ்ட் இந்த விவரத்தை மட்டும் ரெஃபரன்ஸை மட்டும் டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. மறுபடியும் ஒரு என்டர் தட்டுங்க. என்டர் தட்டினீங்கன்னா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு. அதாவது ரிசர்வேஷன் நம்பர் கிரியேட் ஆயிடுச்சு. இது மூவ்மெண்ட் டைப் 202ன்றனால இதோடைய ரெவல்யூஷன் நம்பராக நம்ம கூட நோட் பண்ணிங்க 22237. நான் இப்போ நோட் பண்ணி வச்சுட்டேன். 22237. இது வந்து நான் எக்ஸல் ஃபைலில் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கரெக்டாக பண்ணணுன்றதுனால குறித்து வைக்கிறேன். நீங்கள் ஒரு பேப்பர்லையோ நோட்லையோ குறித்து வச்சுக்கோங்க. ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, இப்போ நம்ம டெவிஷன் கிரியேட் பண்ணியாச்சு, நம்பரை நோட் பண்ணியாச்சு, வேல்யூ வந்து எஸ்டிமேட்டில் இருந்து கிரெடிட் வேல்யூ என்னன்றதை நோட் பண்ணி வச்சுருக்கோம், லேபர் வேல்யூன்றதையும் என்னன்றதை நோட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எஸ்டிமேட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அதற்கு யூசர்லேயே ZPSES எஸ்டிமேட் கிரியேட் பண்ணுறதுக்கு ZPSES இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் இதில் போனோனையும் இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கேட்டகரியில் போடுங்க. TI21A-2230 ஒரு என்டர். அடுத்த லைனையும் அதே தான் போட்டு 2 தடவை என்டர் தட்டுங்க. தென் வந்து காசு சென்டரில் ஐபன் போட்டுட்டு கடைசி 4 நம்பர் உங்கள் யூசர் காசு சென்டருடைய கடைசி 4 நம்பர் 1481 போட்டு ஒரு என்டர் தட்டினீங்கன்னா அந்த செக்ஷன் பேர் வந்துடும். கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சேங்ஷன் நம்பரு நாங்கள் இந்த யூசரில் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் ஒன்று போட்டாங்க. அடுத்தது நம்ம 2ன்னு போடணும். 1481002 அப்படின்னு போட்டு தென் வந்து ஃபெயிலியர் டிடி எஸ்டிமேட். இதில் வந்து வேர்டிங் ரொம்ப டைப் பண்ண முடியாது, கொஞ்சமாக தான் டைப் பண்ணணும். டிஎம் பாடி 2 அப்படின்னு போட்டு ஒரு என்டர் தட்டுறேன். பார்த்தீங்கன்னா எழுத்து கூட இருக்கிறனால வாங்கலை. போட்டு ஒரு என்டர் தட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் வரும். மறுபடியும் என்டர் தட்டுங்க. மறுபடியும் என்டர் தட்டினோம்னா மறுபடியும் வார்னிங் வரும். மறுபடியும் என்டர் தட்டுங்க. தட்டினீங்கன்னா உள்ள மெட்டீரியல் ஆட் பண்ணுற ஸ்க்ரீனில் போயிடும். இதில் போர்ட் ஆர் பார்ட்டின்றதுல எதுவும் கை வைக்க வேண்டாம். ஓகே சார், இப்போ மெட்டீரியல் ஆட் பண்ணணும். ஆட் மெட்டீரியல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். நியூ ஆக்டிவிட்டின்றதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க. இதில் இப்போ நம்ம என்ன சப்ஜெக்ட்ன்றதை இது பண்ணிக்கங்க. டிடி ரீப்ளேஸ்மெண்ட் TM/SS2 அப்படின்னு போட்டுட்டு மெட்டீரியல் கோடை வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 22 kV 100 kV டிடியோட கோடு வந்து இப்போ நம்ம பிளான் பரம்பரை இதுபடி பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் மெயின்டைன் பண்ணுறது 2 1 2 3 4 5 6 7 41 போட்டிங்கன்னா மெட்டீரியல் கோடு 100 kV காமிக்குது. போட்டு ஒரு என்டர் தட்டுங்க. தட்டிங்கன்னா குவான்டிட்டி கேட்கும். குவான்டிட்டி வந்து 1 தான் இதை பொறுத்த வரைக்கும். போட்டு என்டர் தட்டுங்க. இதில் வேறு மெட்டீரியல் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் மெட்டீரியல் ஆட் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. மெட்டீரியல் ஆல்ரெடி நெட்வொர்க் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஓகே. தென் வந்து இப்போ நம்ம லேபர் சார்ஜஸ் இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா. கண்டிஜென்சி 1% தான். ஸ்டோரேஜ் வந்து நம்ம இந்த எஸ்டிமேட் படி வந்து பார்த்தீங்கன்னா 3% போட்டிருக்காங்க. அதனால் நான் 3ன்னு போடுறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா லேபர்ன்றது பெர்சன்டேஜில் இருக்கு இல்லைங்களா, அதை வேல்யூன்னு மாற்றிட்டு இந்த எஸ்டிமேட் படி என்ன வேல்யூ போட்டிருக்காங்க 15380 அந்த இதை நான் இப்போ என்ட்ரி பண்ணுறேன். 15380. தென் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து இதில் ஒன்றும் கிடையாது. இதில் வந்து இப்போ 5% வந்திருக்கனால அது ஜஸ்ட் வேல்யூன்னு மாற்றிட்டு இங்கே 1ன்றது மட்டும் போட்டுருங்க. ஏன்னா நம்ம 0 போட முடியாதுன்றனால லேபர் வந்து 15380. அதாவது நம்ம லேபர் அண்ட் டிரான்ஸ்போர்ட்ன்றதை பிரித்து காமிக்காமல் லேபர் இதையும் ஒன்றாவே காமிச்சிட்டோம். அதனால் டிரான்ஸ்போர்ட்ன்றதில் நான் வேல்யூ காமிக்கல, 0 போட முடியாதுன்றதுனால 1 போட்டிருக்கேன். அடுத்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் சூப்பர்விஷன் சார்ஜஸ் 15%. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இப்போ பேப்பரில் 48945 இருக்குது. இப்போ நமக்கு ERPயில் 49 வருது இல்லைங்களா. அது எதனாலனா இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ERP ரேட்டு 300,336ன்னு இருக்குது. அதனால நமக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகுது. ஓகே சார், இப்போ ESIBF டிஃபால்ட்டாக வந்துருச்சு. இப்போ சேவ் கொடுங்க மறக்காமல். சேவ் கொடுத்துட்டிங்கன்னா நெட்வொர்க் சேவ்டுன்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம கிரெடிட் இந்த டெவல்யூஷன் போட்டோம் இல்லைங்களா, அது எப்படி இந்த எஸ்டிமேட்டில் இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதை டீ கொடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா வியூ எஸ்டிமேட் அப்ஸ்ட்ராக்ட்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து சப்மிட் ஃபார் அப்ரூவல் அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிரெடிட் நம்பர் நம்ம டெவல்யூஷன் போட்டோம் இல்லைங்களா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரை போடுங்க 22237 போட்டு ஒரே ஒரு என்டர் தட்டுங்க. தென் கிரெடிட் வேல்யூ
கிரெடிட் வேல்யூ என்ன இப்போ எஸ்டிமேட் வழி பார்த்தீங்கன்னா 190150 இதுதான் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு நோட் பண்ணி வச்சுருக்கோம். 190150 போட்டு ஒரு என்டர் தட்டுங்க. இப்போ இதில் நீங்கள் கிரெடிட் வேலையை மட்டும் என்டர் பண்ணுங்க. பேலன்ஸ் அமௌண்ட்ன்றது உங்களுக்கு வந்து அது ஒரு காலையில் வந்து ஃபாலோ பண்ணிக்கும். பேலன்ஸ் நம்ம கழிலன்னு நினைக்கிறது வேணாம். தென் ஓகே, இப்போ சப்மிட் ஃபார் அப்ரூவல்ன்றதை கிளிக் பண்ணுங்க. சென்ட் ஃபார் அப்ரூவல் வந்துடும். வந்துருச்சுன்னா ஓகே கண்டினியூ. தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்டிமேட் ரெக்கார்டு சாங்ஷன் வாங்கியிருப்போம். அந்த ரெக்கார்டு டீட்டெயில்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அதற்கு உங்களுக்கே தெரியும். ZBSESR அப்படின்றத போடுங்க. கம்பெனி கோடு 2000. ப்ராஜெக்ட் டெஃபினிஷன் வந்து DI21A2230. காஸ்ட் சென்டர் வந்து 1481 போட்டுட்டு இதெல்லாம் இப்போ எஸ்டிமேட் நம்பர் தெரிஞ்சால் போட்டு நேரடியாக கொடுக்கலாம். இல்லைன்னா எக்ஸிக்யூட்டிவ்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த செக்ஷனில் இப்போ இந்த கேட்டகரியில் எத்தனை எஸ்டிமேட் போட்டிருக்காங்கிறது காமிக்கும். இப்போ நம்ம போட்டது எஸ்டிமேட் நம்பர் 002ன்றனால அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து இப்போ பெண்டிங் ஃபார் அப்ரூவல்னு இருக்கு இல்லைங்களா. இது இப்போ நமக்கு அப்ரூவல் மாறினா தான் ஒர்க் ஆர்டர் அப்ளை பண்ண முடியும். இப்போ ரெக்கார்டிங் எஸ்டிமேட் அப்ரூவ்ன்றதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா சாங்ஷன் நம்பர் E5 நம்பர்னா சாங்ஷன் நம்பர். இப்போதைக்கு இது E5 நம்பர்னா எஃப்எல்ன்ற வெப்சைட்டில் நம்ம லோட் பண்ணி எடுக்கணும். இப்போ அது ஒன்றும் ப்ராப்பராக இல்லைன்றதுனால சாங்ஷன் நம்பர் நம்ம மேனுவலாக என்ட்ரி பண்ணுறோம். இப்போ இந்த சாங்ஷன் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா 14655 அப்படின்றத நான் ரெடியாக குறித்து வச்சுருக்கேன். சாங்ஷன்றனால முன்னாடி ரெஃபரன்ஸ்க்கு சாங்ஷன் போட்டு நம்பர் போட்டிருக்கேன். சாங்ஷன் நம்பரை போட்டுட்டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஷன் டேட்டு 17/4/2021. இந்த தேதி பண்ணீங்கன்னா இது இப்போ வந்து நம்ம ஜூனில் வந்துட்டதுனால ஜூன் மாதம் காலண்டர் காமிக்கிறதுனால லைட்டாக மூவ் பண்ணிங்க. 17/4/2021 தேதி கரெக்டாக வந்துச்சுன்னு பாருங்க. சாங்ஷன் காப்பி அப்லோட் பண்ணுறதுக்கு அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஆல் வெர்ஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஐகான்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓப்பன் ஆகும். அதில் டாக்குமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இந்த விண்டோ வந்து இதில் எதுவும் டைப் பண்ணாமல் இந்த பாக்ஸில் வச்சுட்டு ஒரு என்டர் தட்டுங்க. இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் டிஸ்கிரிப்ஷனில் சாங்ஷன் காப்பி ஃபெயிலியர் அந்த டிஎம் படிக்கிறத டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைலை அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு கீழே இந்த ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஓப்பன் ஒரிஜினல்னு காமிக்கும். மவுஸை கொண்டு போனீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைலை லொக்கேட் பண்ணணும். நான் வந்து ஃபைலை இப்போதைக்கு டெக்ஸ்டாப்பில் வச்சுருக்கனால டெக்ஸ்டாப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைலை செலக்ட் பண்ணுறேன். திருமலப்பாடி SS2 அப்படின்ற ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணோம்னா அலோட் எனின்னு கேட்க அலோவ் கொடுங்க. இப்போ அன்லாக் சிம்பிள் இருந்துச்சுன்னா டெம்பரரியாக சிஸ்டத்தில் இந்த சிஸ்டத்தில் உட்காந்துருக்குன்னு அர்த்தம். இது மேலே மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். செக்இன் வரும். செக்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு CRPயோட டெம்பரரி ஸ்டோரேஜில் போய் நிற்கும். இப்போ மறக்காமல் சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா அலோவ் கேட்கும். அலோவ் கொடுங்க. உங்களுக்கு பேக் வரும். பார்த்தீங்கன்னா பேக்ன்றது நான் சொன்னது நீங்கள் ப்ரெஸ் பண்ண சேவ் பண்ணவும் இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் வச்சுட்டு இந்த டிக்கை மறக்காமல் கொடுங்க. அப்போ தான் அட்டாச்மெண்ட் உட்காரும். டிக்கை கொடுத்துட்டாலையும் உட்காந்துடும். இப்போ டிக்கு கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்டேட்டடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 002 எஸ்டிமேட் ஸ்டேட்டஸ் அப்ரூவ்டுன்னு வந்துடுச்சு. ஓகேங்களா. இதில் கிரெடிட் நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒன்று போட்டோம் இல்லைங்களா, பாருங்க 22237 அந்த டவுடிஷன் போட்ட நம்பர் மென்ஷன் பண்ணோம். அது கிரெடிட் அமௌண்ட். அதுவும் இந்த இதில் ஸ்டேட்டஸ் வந்து உட்காந்துருச்சு. ஓகேங்களா. ஓகே, இப்போ ஒர்க் ஆர்டர் அப்ளை பண்ணணும். அதுக்கு அப்ளை ஒர்க் ஆர்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அப்ரூவல் அத்தாரிட்டி இந்த ஒர்க் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி DE தான் இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த அப்ரூவல் அத்தாரிட்டின்றத கிளிக் பண்ணோம்னா அந்த ஹைலைட்ஸ் காமிக்கும். அதாவது செக்ஷன் ஏயோட பேர், தென் வந்து ஏடியோட பேர், அடுத்து இயோட பேர் காமிக்கும், அடுத்து எஸ்சியோட பேர் காமிக்கும். ஓகே, தென் வந்து டிடி வரைக்கும் உங்கள் பேரை காமிக்கும். இப்போ இது வந்து ஈஸோட பேரை வந்து காமிக்குது. நான் செலக்ட் பண்ணுறேன் ஈயோட ஒர்க் ஆர்டர்ன்றனால. இப்போ கண்டினியூ கொடுங்க. ஒர்க் ஆர்டர் சப்மிட்டட் ஃபார் அப்ரூவல் அப்படின்னு வந்துடும். இப்போ வந்து ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆர்டர் ஸ்டேட்டஸ் சப்மிட்டட் ஃபார் அப்ரூவல்னு இருக்கும். அப்ரூவல் ஆனால் தான் நம்மளால் மெட்டீரியல் வந்து ட்ரா பண்ண முடியும். ஓகேங்களா.
இதை நீங்கள் இப்போ இஆர்எஸ்ல ஃபாலோ பண்ணி ஒர்க் ஆர்டர் இஷ்யூ வாங்கிக்கோங்க. ஒர்க் ஆர்டர் எப்படி இஷ்யூ பண்ணுறதுன்றது நம்ம ஏற்கனவே எஸ்டிமேட் போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன். தெரியலன்னா அதை கேட்டுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.